நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம வளருகிறவர்களா இருக்கணும். நீங்க ஏசப்பாவை அறியும் போது நீங்க முதல் படிக்கட்டுல இருக்கலாம். ஆனா நாட்கள் ஆக ஆக, மாதங்கள் ஆக ஆக, வருஷங்கள் கூட கூட உங்களை ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, நம்ம ஒரு உன்னதமான ஒரு இடத்துக்கு நம்ம கடந்து செல்லணும். மேலே ஏறிக்கிட்டே போகணும். ஒரு பிள்ளை 5வது வயசுல நீங்க 1ஆம் கிளாஸ் சேர்க்குறீங்கன்னா, 20 வயசு ஆனாலும் 1ஆம் கிளாஸே படிக்குதுன்னா அதுக்கு பேர் வளர்ச்சியா? இல்லை. அப்போ அது ஒரு வளர்ச்சி அல்ல. அதே மாதிரி நீங்க 20 வருஷம் விசுவாசியா இருக்கேன், நான் 10 வருஷம் விசுவாசியா இருக்கேன், 5 வருஷம் விசுவாசியா இருக்கேன், நான் 1 வருஷமா விசுவாசியா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ எத்தனை வருஷம் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கீங்களோ அத்தனை வருஷம் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்க ஒரு உன்னத நிலையை அடைஞ்சிருக்கணும். எப்போ? நீங்க துவக்கத்துல வந்ததை காட்டிலும் உங்க ஜெபம் மாறி இருக்கணும், உங்க கீழ்ப்படிதல் மாறி இருக்கணும், உங்க விசுவாசம் மாறி இருக்கணும், உங்க நம்பிக்கை மாறி இருக்கணும், நீங்க கர்த்தருக்கு உற்சாகமா செய்கிற காரியங்கள் மாறி இருக்கணும். கர்த்தருக்காக ஓடுவது, கர்த்தருக்காக பிரயாசப்படுவது, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்பது, வேதத்தை வாசிப்பது, அதை தியானிப்பது, இது எல்லாவற்றிலும் நாம எப்படி இருக்கணும்னா அதுல பெருகினவர்களாக நம்ம இருக்கணும். அதுல ஒரு மேன்மையான ஒரு இடத்துல நாம கடந்து சென்றவர்களா இருக்கணும். மாறாக நாம இருக்கிற நிலையிலே இருப்போமே ஆனால், அல்லது நாம இருந்ததை விட இன்னும் மோசமான ஒரு நிலைமைக்கு போவோமே ஆனால், என் அன்பு தேவ பிள்ளைகளை, அது கர்த்தருக்கு உகந்த காரியம் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது உகந்த காரியம் அல்ல. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. அந்த 20ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. 12:20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க உங்க வாழ்க்கையில எந்த தப்பு செஞ்சாலும் நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற தவறை மட்டும் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் செய்யக்கூடாது அப்படின்னு மிகவும் அழுத்தம் திருத்தமாக தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது? இதனுடைய பின்னணியம் என்ன? இதுல என்ன மறைந்து இருக்கு? இப்படி நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது என்பதை அருமையான ஒரு கூட்ட ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை வைத்து கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லிக் கொடுக்க காரணம் என்ன, அதனுடைய ஆழம் என்ன, நாம அறிந்து செயல்பட வேண்டிய இந்த கடைசி நாட்கள்ல நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்க சில காரியங்களை விரும்புகிறார்.